ஊரில் பிரச்சனை வந்துடும், இப்போவே மரியாதையோட அனுப்பிவிடு, குட்டோட போட்டோம், குட்டோட நம்ம இதை முடிச்சுக்கலான்னு சொன்னோன்னே அதில் கூட அறிவு இல்லையா அவனுக்கு? அதுவும் ஏறலையா மண்டியில்? பாருங்களா, இது ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு இது பண்ணுங்க. நீ ஒரு நாளைக்கு பண்ணிட்டா நாளைக்கு எல்லாருமே ஊர்ல வருவாங்க. இதே மாதிரி தப்பு பண்ணுவாங்களா நீ? இது மனசாட்சி கிடையாதுண்ணா. இது நீங்க முன்னாடி அங்கேயே நிக்க வச்சிருக்கணும், எல்லையிலே நிக்க வச்சிருக்கணும். நீங்க நான் நீங்க எல்லையில நிக்க வச்சிருக்கணும், எல்லைய விட்டுட்டு. நீ ஊருக்கு கட்டுப்படல, அதனால சுடுகாட்டுல இடம் இல்ல, அதுக்கு அறிவிருக்கு இதுக்கு அறிவில்லையா என சாதி வெறியுடன் பேசும் சாதி வெறியர்களின் வீடியோ காட்சிகள் தான் இவை. நான் பாத்துந்தேனா அதுக்கு சொல்றது கேட்கற சேட்ட நீ பாத்துந்தீனா சொல்லு பண்ணு. நீ பேசி கட்டுப்பாடு, நான் பேசி நீ அந்த நீ கட்டுப்படல, நீ கட்டுப்படல. கட்டுப்பட்டுதான் நான் உன் தனியாதான் நீ கட்டுப்படலன்னுட்ட, நான் பொழப்ப நீ கட்டுப்படலன்னுட்ட, நீ கட்டுப்படல. ஆமா, நீ கட்டுப்படல ஊருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கணவாய்ப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் கட்டிட மேஸ்திரி வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பாக வாணியம்பாடியை அடுத்த தும்பேரி பகுதியைச் சேர்ந்த பஞ்சராமன் என்பவரின் மகளான சந்தியா என்ற மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செய்து கொண்டு ஊருக்குள் வந்தபோதே சாதி வெறி பிடித்த ஊர் பிரமுகர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சசிகுமார் எதிர்ப்புகளை மீறி மனைவி, தாய் மற்றும் தங்கையுடன் அதே பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சசிகுமாரின் தாய் வழி பாட்டியான கனகா என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய சடலத்தை அங்குள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அப்போதுதான் மனதில் புதைத்து வைத்திருந்த மாற்று சாதி திருமண பிரச்சனையை வக்கர புத்தி உடைய சாதி வெறி பிடித்த ஊர் பிரமுகர்கள் மீண்டும் தோண்டி எடுத்தனர். இப்ப போடுறதேன்னு போய் எங்கன்னா போட்டாக்கா எங்க போய் போடுறது? அப்ப இந்த ஊர்ல இப்ப வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தங்குது? அது என்ன ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தா எல்லாருமே நடக்கும், எல்லாமே நடக்கும். இப்ப இவனுக்கு நான் கொடுத்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ ஊர்ல என்ன பேசுவாங்க நீயே சொல்லுவோம். ஊர்ல என்னன்றனாக்கா அவன் புள்ள பண்ணா அவங்களுக்கு தான் நீ தண்டிக்கணும், எங்க அப்பா பக்கம் நீ தண்டிக்காதீங்க. நான் சொல்லுவேன், சித்தி நீ பாத்தீங்கன்னா நான் இப்பவே வருவேன் ஒரே வார்த்தை. சசிகுமார் ஊரை விட்டு வெளியேறினால்தான் பிணத்தை புதைக்க விடுவோம் என ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்களான பாபு, வேலு, பழனிபாலு, உதயகுமார் ஆகிய 5 பேரும் கராராக கூறி சடலத்தை புதைக்க விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. நீ இந்த மாதிரி வந்துக்கிறாமா, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன உனக்கு? அது எப்படி தெரியாது போடும் உனக்கு? இவ்வளவு பேசுறியா, இங்க வேணா அங்க பேசலான்றதுக்கு மட்டும் அறிவு இருக்குது. எல்லாம் நின்று பார்த்தோம், கவுண்டர் நின்று பார்த்தோம், அதனால இதுக்கு மட்டும் அறிவு இல்லை உனக்கு இல்லையா? இது ஒண்ணுதான் எனக்கு தெரியாது. சரி விட்டு போய் பார்த்து எடுத்துட்டு போ. நாங்க கூட யாரும் வரல, போய் எடுத்து போடு போ. இவங்களும் வரமாட்டாங்க, போங்க போய் எடுத்து போடு. அதன் பின்னர் வேறு வழியின்றி சசிகுமார் மற்றும் குடும்பத்தினர் அவரது பெரியம்மா வீடான ஆம்பூரை அடுத்த மின்னூர் கிராமத்திற்கு 10 கிலோமீட்டர் தூரம் வரை எடுத்து சென்று அடக்கம் செய்திருக்கின்றனர். அப்போதும் அடங்காத அவர்களின் சாதி வெறியால் சவத்தை அடக்கம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிய போதும் ஊருக்குள் வரக்கூடாது என்று கூறிய கொடூரர்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் ஊருக்குள் புதைக்க கூடாது என்று தொடர்ந்து 2 நாட்களாக கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஊர்ல பிரச்சனை வந்துடும், இப்பவே மரியாதையோட அனுப்பிவிடு, குட்டோட போட்டோம், குட்டோட நம்ம இதை முடிச்சுக்கலான்னு சொன்னோன்னே அதில் கூட அறிவு இல்லையா அவனுக்கு? அதுவும் ஏறலையா மண்டியில்? அன்னைக்கு நம்மளே வெளியே போன்னு சொல்றான் அவன். நீ தமிழ் தான் இருக்கிற, நான் வெளியே வந்துட்டேன் அன்னிலேருந்து. போ, வரலையே போ. இன்னைக்கு வெளியே வரலையே, நான் ஏன் வரேன்? இந்த நிலையில்தான் சசிகுமார், சந்தியா ஆகிய இருவரும் ஊரில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சாதி பார்ப்பதில்லை, சாதியை ஒழிக்க வேண்டும் என வாய் வார்த்தையில் பேசும் தலைவர்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், தங்கள் ஊரிலோ தங்கள் வீட்டிலோ ஒரு சமத்துவம் பார்க்க வேண்டியிருந்தால் சாதி வெறியர்களாக மாறிவிடும் சம்பவங்கள்